இப்படி பேசும்போது திமுக சார்புடைய பத்திரிகை அப்படிங்கிற விமர்சனமும் உங்க மீது வைக்கப்படுது சார். திமுக சார்பு வெங்காய சார்புன்னு அதுக்குள்ளே வரல. நீ என்ன வேணாலும் பேசு. நாங்கள் பாதிக்கப்பட்டவங்க பக்கம் நிற்கிறோம். நான் நடுநிலைன்னு சொல்ல மாட்டேன் சார். நடுநிலைங்கிறது ஒரு சனினே கிடையாது. நடுநிலைன்னு சொன்ன பூராமே ஏற்கிறான்னு அர்த்தம். பாதிக்கப்பட்டவன் பக்கம் நிற்கிறது தான் சார். இப்போ விஜய் 41 கொலை பண்ணிட்டான், ரைட்டா? அதை செந்தில் பாலாஜி வந்ததுனால 41ஓட நிறுத்தப்பட்டுச்சு. மாசுபுரம் போனதுனால 41ஓட நிறுத்தப்பட்டுச்சு. ஏவாவேலு போனதுனால 41ஓட நிறுத்தப்பட்டுச்சு. விஜயபாஸ்கர் அந்த லோக்கலில் ஏடிஎம்கே கார் போனதுனால நிறுத்தப்பட்டுச்சு. சீமான் போனதுனால நின்றுச்சு, ரைட்டா? இப்போ யார் பக்கம் நாங்கள் நிற்கிறது? விஜய் பக்கமாக நிற்போம்? இவங்க பக்கம் தான் நிற்போம். அப்போ செந்தில் பாலாஜி பக்கம் நிற்போம். செந்தில் பாலாஜி எனக்கும் பெரிய இது கிடையாது. ஆனால் ஓடியாந்தானே சார், தூங்காமத்துறானே அவர். என்ன நீங்கள் ஒரு சிஎம் 1 மணிக்கு அங்கே நிற்கிறாரு. அந்த கூட்டத்தில் யாரெல்லாம் விமர்சனம், அரசு மருத்துவமனை சரியில்லைனாரு, செந்தில் பாலாஜி விமர்சனம், முதலமைச்சர். ஆனால் அவங்க எல்லாமே நைட்டில் கிளத்துல சார். அந்த ஆஸ்பத்திரியில் 500 டாக்டர் இருந்தான் சார். போகும்போதே டைரக்ஷன் கொடுத்துட்டே போகிறார் சிஎம். அது அதுக்கு முன்னாடி நிற்கிறாரு. மொத்த டாக்டர் சுற்றி இருக்கிறவங்க எல்லோரும் அங்கே வந்து நிற்கிறான் சார். நீங்கள் பாருங்கள், பேஷண்ட்டை விட டாக்டர் அவ்வளோ இருப்பான். அவ்வளோ வேலை பார்த்தாங்க சார். அப்போ நீங்கள் யார் பக்கம் இருக்கிறது? திமுக பக்கம் தான் நிற்போம். இதில் கருத்து சொல்கிறது கூட கைது செய்யப்படும் போது பத்திரிகை சொல்கிறது கருத்து என்ன சார்? வெங்காய கருத்து சார். நான் ஒரு கருத்துரிமைக்கு நான் தான் சார் சட்டமே வாங்கி வச்சுருக்கேன். ஆனால் நான் கருத்து சொல்கிறேன்னா இப்போ அதுக்கு ஆதாரத்தை வச்சு சொல்லணும் சார். பொதுவாக திமுக தான் காரணம்னா அவன் விளக்க மாத்திரம் அடிக்க மாட்டானா? எதில் விளையாடுற சார் நீங்கள்? எதில் சார் விளையாடுற சொல்லுங்களேன். என்ன கருத்துரிமை, வெங்காய உரிமை நீங்கள் கேட்குறீங்க? நான் கருத்துரிமைக்காக போராடணும் சார். நக்கீரனை தவிர வேறு எவனா சொல்லுங்கள் கருத்துரிமைக்கு போராடணும் யாராவது இருக்காங்கன்னு. கிடையாது. ஆனால் ஆதாரத்தை வச்சு சொல்லு. உனக்கு லைக் கிடைக்கணும், வெங்காயம் கிடைக்கணுங்க, என்ன வேணாலும் சொன்னால் விஜய் பிடுங்குவார், விஜய் உங்களுக்கு நொட்டுவாருன்னா அதுக்கு நீ என்ன வேணாலும் சொல்லலாமா சார்? மக்கள்கிட்ட தீயா போகிற விஷயம் இது. விளையாட்டு கிடையாது. எதில் விளையாடணும் எதில் விளையாடக்கூடாதுன்னு ஒரு இது இருக்கா இல்லையா? நாங்கள் போட்டது எதாவது கருத்துரிமைக்கு நாங்கள் எதிராக நாங்கள் சில விஷயத்தை பண்ணோம் சார். 3 பேர் இப்போ 3 பேர் இல்லை சார், 300 பேர் அரெஸ்ட் பண்ணியிருக்கணும். ஃபெலிக்ஸ் என்ன பண்ணார் அன்றைக்கி நைட்டு? எனக்கு தெரிஞ்சவர் தான் அவர். எடுத்த உடனே சார் திமுக தான் யோ. அதுக்கு தான் இந்த அம்மா அத்தனை ஆதாரத்தை போடுது. நேற்று செந்தில் பாலாஜி ப்ரெஸ் மீட் வைக்கிறார் சார். உங்களால் மறுக்க முடியுதா? அவங்க கேட்டார் ஒரு வார்த்தை, 10,000 செருப்பு கிடக்குங்க, ஒரு தண்ணி பால் கிடக்குதா? ஆனால் அதே செந்தில் பாலாஜி 2.5 லட்சமோ 3 லட்சம் வேற வச்சு ஒரு முப்பெரு விழா நடத்துகிறார். 1.5 லட்சம் வைங்க, 1.5 லட்சம் சேருக்கு பக்கத்தில் தண்ணி பாட்டிலு, ஜூஸு, அப்புறம் சாண்ட்விட்சு, இத்தனையும் 1.5 லட்சம் பாக்கெட்டோட சேர் சார். படவா நீ ஒரு இது நடத்துகிற, ரைட்டா? நீ என்ன சொல்லியிருக்கணும்? நான் லேட்டாக வருவேன் சார், நான் எனக்கு நிறைய வேலை இருக்குது, நீ 8:45 தொலைஞ்சேன்னா எனக்கு அதை பற்றி ஐ டோன்ட் கேர். அப்படி வந்துட்டேன்னா வீட்டிலேருந்து சோத்தை கட்டிட்டு வாடான்னு சொல்லியிருக்கணும்ல. சோத்தை கட்டிட்டு வாடா சார். நீ அறிக்கையை விட்டான்னு வச்சுங்க, நம்ம மக்களை பற்றி தெரியணும் சார். அவனுக்கு என்னென்ன சினிமா இல்லை சார். நீ அவனை தப்பே சொல்ல முடியாது. வந்தவனை நீ எப்படி அவனை பார்த்துக்கிட்ட சார்? மனித சங்கிலி போட்டு எவனும் வெளியே போகாமல் இருக்க போட்டுக்கிட்டாங்க சார். அது நேற்று ஒரு அம்மா எம்பி கூட இப்போ வந்தாங்கல்ல, ஒரு விளங்காத எம்பி, அவங்ககிட்ட சொல்லும்போது ஒரு அம்மா சொல்கிறேன், எங்களை செயின் போட்டுட்டாங்க, நாங்கள் பின்னாடியும் போக முடியல முன்னாடியும் போக முடியலங்குது. இதை தான் நான் ஆரம்பத்துலேயே சொல்கிறேன். டேய், கூட்டத்தை அவன் வர்ற வரைக்கும் கலையாமல் இருக்கிறதுக்கு செயின் ஹியூமன் செயின் போட்டாங்க சார். அப்புறம் நீங்கள் ஓம் செரட்டி வராங்க,
ஒருமையான ஆணுமியம் பண்ணையில் இவங்க ஏன் பண்ணாங்க? நீ பொய்யா அவுத்து விட்டுட்ருப்ப. இந்த கருத்து சுதந்திர வெங்காயத்தில் அவன் பேசிகிட்டு இருப்பான். மனசாட்சியோட உங்கள் வீட்டில் ஒருத்தன், ஒரு பிள்ளை, பொம்பளை பிள்ளை, ஒரு ஆம்பளை பையன், அவன் போய் மாட்டி செத்து இருந்தா சொல்லுவியா? சொல்லுவியா நீ? அவன் காரில் பஸ்ஸில் விழுந்து அடிபடுறான் சார், போய்கிட்டே இருக்கு சார். அதில் பார்த்தீங்களா அந்த டிரைவர் அப்படி பார்க்குறான் சார், பதறுது, நமக்கு பதறுது, அவன் பொண்ணு பண்ணலையே. விஜயோடைய பயண அட்டவணைப்படி கரூரில் டிசம்பர் மாதம் தான் அதுக்கான அதுதான் நாங்கள் சொன்னோம். ஏன் போட்டான்னா அந்த 30 விழாவுக்காக அதுக்கு அவன் கிண்டல் அடிக்கிறான் பாருங்க. என்ன சின்ன பையங்க, அதாவது யாரோ ஒரு கூட்டத்தை காரணம் அப்பாவி பொதுமக்கள் உயிர் போயிடுச்சே, கொண்டுட்டாங்க சார். கொலை சார் அது விஜய்ங்கிறவனால. கட்சியின் கூட்டத்தை காட்டணுங்கிறதுக்காக இன்னைக்கு 41 பேர் குழந்தைங்க, 9 குழந்தைங்க. அது சார் இது இவ்வளவும் நம்ம பதறீங்க, நீங்களே பதறீங்களே. இவ்வளவும் தெரிஞ்சுட்டு அவனுக்கு வக்காலத்து வாங்குறாங்களே சார். அவங்கள எதால் அடிக்கிறது சார்? வாங்குறாங்களே, வக்காலத்து வாங்குறாங்களே. என்ன அவனே சொல்கிறான் பாதுகாப்போடு நான் வந்தேன்னு. அடே உன் ஆளுகள்கிட்ட இருந்தேன் நீ தப்பிக்க முடியாமல் பாதுகாப்போடு வந்து நீயே ஒத்துக்கிற. காது கிட்டக்க ஒருத்தன் வந்து சொல்கிறான், டே ஓடுற ஒரு இந்தியாவிலே இப்படி ஒருத்தன் பொறுப்பு எடுக்காமல் ஒருத்தன் பருப்பு மாதிரி ஓடினவொன்னே இங்கே தான் சார் பார்க்குறோம். 2 வாரத்துக்கு கூட்டம் வச்சிருக்காங்க. ஒரு மூத்த பத்திரிகையாளர் உங்களுக்கு அனுபவம் மூத்த நீங்கள் என்ன பண்ண அடுத்த கட்டமாக அவங்களுக்கான அறிவுரைகளை ஏதாவது சொல்ல விரும்புறீங்களா சார்? எனக்கு 2 வாரத்துக்கு கூட்டம் ஒத்தி வச்சிருக்காங்க. அடுத்த கட்டம் போலீஸ் வந்து அனுமதி கொடுத்தா எனக்கு விசாரணை 2 வாரம் ஒத்தி வச்சிருக்காங்க. 2 வாரத்துக்கு ஒத்தி வச்சு எப்போ சொன்னாங்க? அது நேற்று அறிவிப்பு வந்திருக்கு. சரி, 2 வாரத்துக்கு கூட்டம் ஒத்தி வச்சிருக்கு. சனிக்கிழமை கொடுக்கக்கூடிய அறிக்கைப்படி சனி சகட்டை 2 வாரம் தள்ளி வச்சிருக்கு. 2 வாரம் ஒத்தி வச்சிருக்கு.